இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புது சாப்டர், அதோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரை நிறைய ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சம்மும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே தீட்டா. ஓகே, ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சம்மே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போது கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது 90 டிகிரி. சம் தீட்டா அப்படிங்கிறது இந்த சைடு இருக்கலாம் அல்லது இந்த சைடு ஏதோ ஒரு இடத்துல தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தீட்டா எங்கே இருக்குதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்க சைடை வந்து ஆப்போசிட் சைடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனுடைய பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, அதை வந்து அட்ஜசன்ட், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சைடை வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ஜாயின் பண்ணுறதை நம்ம ஹைபாட்டினஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த 3 டேர்ம் புது டேர்ம் இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்திட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஃபார்முலா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் சைட், ஹைபாட்டினஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபார்முலாவாக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிற பட்சத்தில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இந்த 3 தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே போக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ், அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு தீட்டாக்கு நீங்கள் சைன் தீட்டா எடுத்திங்கன்னா எது தான் எழுதணும், அதோட ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ் தான் எழுதணும். ஓகே, அதே மாதிரி காஸ் தீட்டா அப்படின்னா என்ன எழுதணும்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ்னு எழுத தெரியணும். ஸோ அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினஸ், இதுதான் காஸ் தீட்டா. ஸோ டேன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் நம்மளுக்கு டேன் தீட்டா. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். ஸோ இது வந்து நமக்கு ரெசிப்ரோக்கலாக போகும். நான் அதை வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறே பாருங்கள். ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் இதுதான் சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினஸ் இல்லையா? இது வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் அதை அப்படியே எழுதிக்கிறோம். மல்டிப்ளேயில் இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் சைட், ஹைபாட்டினஸ் கேன்சல். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டேன் தீட்டா கிடைக்கும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தான் டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த மூணையும் வச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொசிகன் தீட்டா. இதை எப்படி ரீட் பண்ணணும், கொசிகன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தீட்டான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் தீட்டாவை அப்படி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். ஸோ 1 பை சைன் தீட்டா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 1 பை சைன் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டாவை மாற்றி எழுதணும் இல்லையா? ஸோ ஹைபாட்டினஸ் பை ஆப்போசிட் சைட். ஓகே, அதே மாதிரி சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இங்கே சி வந்துச்சுன்னா இங்கே எஸ் வரணும், இங்கே எஸ் இருந்ததுன்னா இங்கே சி வரணும், அப்படி மாற்றி வரணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கொசிக்கன்னா 1 பை சைன், சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டா. ஸோ 1 பை காஸ் தீட்டானா காஸ் தீட்டாவோட என்னது ரெசிப்ரோக்கல். ஸோ ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட் தீட்டா. ஸோ காட் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது தான் என்னது, டேன் தீட்டா நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அதனுடைய ரெசிப்ரோக்கல்னால் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ 1 பை டேன் தீட்டான்னு நம்ம படிச்சுக்கணும். ஸோ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை டேன் தீட்டா. அதாவது அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடுன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுத தெரியணும், 1 பை டேன் தீட்டான்னு எழுத தெரியணும். ஓகே ஓகே இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, காஸ் தீட்டானா என்ன, டேன் தீட்டானா என்ன, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ இதில் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டாங்கன்னா என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதில் 90 மைனஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். இதே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா 180 மைனஸ் தீட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, அது சம் சால்வ் பண்ணும்போது புரியும். ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படிங்கும்போது 180 மைனஸ் தீட்டா. இப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டானா என்ன வருது, காஸ் தீட்டா. ஓகே, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன வரும், காஸ் தீட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா
சைன் தீட்டான்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம எழுதிக்கலாம். சைனை காசுன்னு காசை சைனுன்னு எழுதிக்கலாம். எப்போ 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கும்போது மட்டும். ஓகே, அதே வந்து கொசிக்கன் சீக்கனுக்கும் அதே கான்செப்ட் தான். ஸோ கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது சீக்கன் தீட்டா, இதே சீக்கன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா கொசிக்கன் தீட்டான்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா என்னது? சீக்கன் தீட்டா. சீக்கன் 90 மைனஸ் தீட்டா என்னது? கொசிக்கன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு tan cot. ஓகே, இப்போ tan ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன வருது? காட் தீட்டா. அதே மாதிரி காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா என்ன தான் வரும்? tan தீட்டா தான் வரும். ஓகேவா? ஸோ அதனோட ஒவ்வொரு காம்பினேஷனையும் மாற்றி மாற்றி நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ். ஸோ ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். இது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட் ஐடென்டிட்டி என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷனை வச்சு நம்மளுக்கு எதுனாலும் நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது எப்படி வேறு மாதிரி எழுதலாம்னா tan ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த +1 அந்த சைடு -1 போகும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 ஆகும். இல்லை இந்த மாதிரி ரிலேஷன் வேணும்னா 1 மட்டும் வேணும் அப்படின்னா என்ன வரும்? 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது அங்கே போகும்போது மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். ஓகேவா? ஸோ 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ இதே கான்செப்டில் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா என்ன வரும்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த சிசி இங்கே வந்து சேர்ந்துக்கிடும். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதே மாதிரி காட் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. இல்லை 1 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேபிள் ஃபார்மட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா சம்மும் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ இதோட ஆங்கிளோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா. அதுக்கடுத்து சைனோட ரெசிப்ரோக்கல்ங்கும் போது கொசிக்கன் தீட்டா, காசோட ரெசிப்ரோக்கல் வந்து சீக்கன் தீட்டா, டேனோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. இது நல்லாவே தெரியணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் நம்ம எப்படி எழுதலாம்னா 0 டிகிரி, 35 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அதாவது 0 அப்படிங்கும்போது இங்கே 0, 90 டிகிரி அப்படிங்கும்போது 1, 0லேருந்து 1 வரன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ 45 என்னவாக தான் இருக்கும்? கரெக்டாக நம்மளுக்கு ஹாஃபாக தான் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது 0, இது 1. அப்போ இதில் நடுவில் இருக்க 45 டிகிரிங்கிறது ஹாஃப். அப்போ இங்கேயும் என்ன இருக்கும்? இது கால் பகுதி, இது முக்கால் பகுதியாக இருக்கும். இது குவார்ட்டர், இது 3/4. ஓகேவா? ஸோ இந்த 0, 1 இங்கே நடுவில் இருக்கிறது ஹாஃப், இது கால், இது 3/4. ஓகே, ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ சைன் தீட்டாக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி வேல்யூலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, சைன் 0 0 தான். ஓகேவா? அதே மாதிரி சைன் 90 டிகிரி 1. எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். ரூட் 0 0, ரூட் 1 1 தான். இப்போது ரூட் ஆஃப் 1/4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் 1 1 தான். ரூட் ஆஃப் 4 என்ன வரும்? 2ன்னு வரும் இல்லையா? அதே மாதிரி 3 ஹாஃபுக்கும் அப்படி தான். ரூட் 1 1 தான். ஆனால் 2க்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் 2. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா 3க்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் 3 டிவைடட் பை 4க்கு ரூட் 4 என்ன வரும்? 2 வரும். ரூட் 4 என்னது? 2. ஸோ இந்த மாதிரி எழுத தெரியணும். 0 1, இங்கே வந்து 1/2 வருது, இங்கே ரூட் 3/2 வருது, இங்கே 1/√2 வருது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சைன் தீட்டாக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி காஸ் தீட்டாக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ காஸ் தீட்டா பொறுத்தவரை அப்படியே சைன் தீட்டா நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ அதனுடைய ரிவர்ஸ் அப்படியே எழுதினோன்னா நம்மளுக்கு காஸ் தீட்டா கிடச்சிருது. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் இருக்கிற 1, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரூட் 3/2,
அடுத்து இருக்கக்கூடியது 1/√2, அடுத்து இருக்கக்கூடியது 1/2, 0. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா? சைன் தீட்டாவை எப்படி எழுதணும்? எல்லாத்துக்கும் ரூட் எடுத்து எழுதணும். காஸ் தீட்டா அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டோம். இப்போ tan தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, அதாவது சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ 0/1 அப்படிங்கிறது 0 தான். 1/2/√3/2. ஸோ 1/2/√3/2 அப்படின்னா அடுத்த எப்படி மாறுது? இது மல்டிப்ளையில் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 2 கேன்சல் ஆகி என்ன தான் வரும்? 1/√3 தான் வரும். ஸோ இப்படி டிவைட் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைனா இதனுடைய நியூமரேட்டர் பை இதனுடைய நியூமரேட்டர். ஏன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ சைனோட நியூமரேட்டர் பை காஸோட நியூமரேட்டர்னால் என்ன வரும்? 1/√3. அதே மாதிரி இங்கே 1/1 1, இங்கே √3/1 √3, இங்கே 1/0. ஸோ எனிதிங் டிவைடட் பை 0 அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 0வால் எதுவுமே டிவைட் ஆகாது. எந்த ஒரு எண்ணையுமே எந்த ஒரு நம்பர்ஸையுமே 0வால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் tan தீட்டா. இது ஈஸியாக எழுதியாச்சு இல்லையா? ஓகே. அதே மாதிரி கொசிக்கன் தீட்டா. ஸோ கொசிக்கன் தீட்டா அப்படிங்கிறது என்னது? 1/sin தீட்டா இல்லையா? ஸோ 1/sin தீட்டானா 1/sin தீட்டாவோட வேல்யூ, அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போது 1/0 எனிதிங் பை 0ங்கும் போது இதுவும் இன்ஃபினிட்டி தான் வரும். இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் 2/1 2, இதனுடைய ரெசிப்ரோக்கல் √2/1, ஸோ √2. இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 2/√3. ஸோ 1ஓட ரெசிப்ரோக்கல்ங்கும் போது 1/1 இல்லையா? ஸோ 1 தான். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கொசிக்கன் தீட்டா. சரி, அப்போ சீக்கன் தீட்டாக்கு காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஏன்னா சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cos தீட்டா. இல்லை அதை விட ஈஸியாக இதை எப்படி ஃபில்அப் பண்ணலாம்னா கொசிக்கனோட ரிவர்ஸ் எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டு வாங்க. 1 2/√3 √2 2 இன்ஃபினிட்டி. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். உட்காந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு இருக்கணும்னா இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இப்போ காட் தீட்டாக்கும் என்னென்னா tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் எழுதலாம். ஏன்னா 1/tan தீட்டா தான் என்னது? காட் தீட்டா. பட் அதை உட்காந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா tan என்ன இருக்குதோ அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதலாம். ஸோ டேனில் கடைசியாக இருக்கிறது இன்ஃபினிட்டி, √3 1 1/√3 0. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். நம்ம ஈஸியாக டேபிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து மைண்டில் மனப்பாடமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த tan தீட்டாவோட வேல்யூஸ் கண்டிப்பாக தெரியணும். tan 0னா 0, tan 30 டிகிரினா 1/√3, tan 45 டிகிரி எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. tan 45 டிகிரி 1, tan 0 0, tan 60 டிகிரினா √3. ஓகே, tan 90 டிகிரி என்ன வருதுன்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு எழுத தெரியணும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். மற்ற வேல்யூஸ்க்கு இந்த டேபிளை ஃபில் பண்ண தெரியுது. இப்போ எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைம்லேயே நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டை நம்ம வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோன்னா அதை நோட் பண்ணி நம்ம ஃபில்அப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேபிளை வந்து அப்படியே மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.